தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலினத்தினரும் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிக்காட்டிய நிலையில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பூரில் சாய ஆலைகளில் இருந்து சாய கழிவுகளை ஜீரோ டிசார்ஜ் முறையில் சுத்திகரிக்கும் குழாய் அமைக்கப்பட்டு சுத்திகரிப்பு மையங்களுக்கு சாய கழிவுகளை அனுப்பி வைக்கின்ற நிலையில் நீர்க்குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாய கழிவுகள் நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. இதற்கு மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தான் இந்த இடத்திற்கு ஆளுமை திறனோடு வருவதற்கு அண்ணன் சீமானும் ஒரு காரணம் என்று சமூக செயல்பாட்டாளர் காளியம்மன் தெரிவித்தார். அண்மையில் நான் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இன்னொரு மொழியை மூன்றாவது மொழியாக கட்டாயம் பாடமாக அறிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். நீங்க மீண்டும் ஒரு அப்படியே பின்வாசல் வழியா மும்மொழி கொள்கைன்ற பெயர்ல இன்னொரு மொழியை கட்டாய பாடமா நீங்க அறிவிக்கிறது, அதுக்கு அந்த தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கோன்ற மாதிரி. இந்த மொழி ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்ல, இப்ப அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்க ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கணும். சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பைகளை தரம் பிரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடிய தீயை அணைத்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கேஸ் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த சரக்கு லாரி மோதி விபத்துக்குள்ளான நிலையில் கேஸ் கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மெடிக்கல் கேஸ் என்பதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவித்தனர். ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றதை பெரம்பலூரின் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். துபாய் இன்டர்நேஷனல் மைதானத்தில் ICC சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 49 ஓவரில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் 254 ரன்கள் எடுத்து இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 25 ஈர நிலங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு பணியினை வனத்துறை மற்றும் மன்னர் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர்கள், மாணவர்கள், மதுரை டோப் பெருமாட்டி கல்லூரி மாணவிகள் மற்றும் பறவை வல்லுநர்கள் இணைந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சிறிய நீர்க்காகம், பாம்பு தாரா, முக்குளிப்பான் உள்ளிட்ட பல பறவை இனங்களும் காணப்பட்டதாகவும் தொடர்ந்து பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் திருச்சி மாவட்ட வனக்காவலர் கீர்த்திகா தலைமையில் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி வனத்துறை அலுவலர் கீர்த்திகா, திருச்சி மாவட்டத்தில் 20 நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு நடைபெற்றது என்றும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பறவைகள் இனப்பெருக்கம் நிலையாக உள்ளது என தெரிவித்தார். அண்ட் பேர்ட் என்தூசியாஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சென்சஸில். அண்ட் இதில் அப்ராக்சிமேட்லி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்குது. பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அரவுண்ட் 90 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நம்ம கிளியூர் லேக்கில் மட்டும் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்தர் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா தான் கியூமுலேட்டிவ் கவுண்ட் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ப்ரெசன்ட்லி அஸ் வி சி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் ஒரு குட் ரெயின்ஃபால் இருந்ததுனால வாட்டர் லெவல் இஸ் ஸ்டேபிள். ஸோ அதன் வழியாக இந்த பேர்ட் கவுண்ட் இஸ் லைக் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், திஸ் இயர் இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் குட். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்றபோது தேனீக்கள் கொட்டியதில் 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பரவக்கல் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் அருகே உள்ள கன்னி கோயிலுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு சென்ற நிலையில் செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோம்பைப்பட்டியில் வீட்டில் இருந்த நாட்டு வெடி வெடித்து பாலமுருகன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கண்ணன் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து வத்தலக்குண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மல்லிகார்சுன துர்க்கம் பகுதியில் எருதுவிடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் 37க்கும் மேற்பட்டோர் மாடுகள் முட்டி காயமடைந்து தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.